வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த குட்டி கதையில ஒரு காமெடி கேரக்டர் பேரு மிஸ்டர் லூபா. இவர் என்ன பண்ணாருன்னா, ஏலம் எடுக்கிற இடத்துக்கு போனாருங்களாம். அங்க ஒரு கிளிய ஏலம் விட்டுட்டு இருந்தாங்களாம். இவருக்கு அந்த கிளி ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுங்களாம். சரி, இத கம்மி ரேட்டுக்கு ஏலம் எடுத்துடலான்னு போய் உட்கார்ந்தாருங்களாம். ஏலம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல யாரோ ஒருத்தர் இந்த கிளியோடைய விலைய அதிகமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். மிஸ்டர் லூபா கம்மியா சொல்லிக்கிட்டே இருந்தாருங்களாம். இத பார்த்த மிஸ்டர் லூபாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாம். இந்த லூபா என்ன நினைச்சாருன்னா, இந்த கிளிய நம்ம தான் ஏலம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிக தொகைக்கு ஏலத்துக்கு எடுத்துட்டாருங்களாம். எடுத்து முடிச்ச உடனே ஏலம் எடுத்தவர்கிட்ட போய் கேட்டாருங்களா, ஐயா நான் பெரிய தொகைக்கு இந்த கிளிய ஏலம் எடுத்துட்டேன். இந்த கிளி பேசுமா அப்படின்னு கேட்டாருங்களாம். அதுக்கு அந்த ஏலத்தை நடத்தினார் இல்லைங்களா, அவர் என்ன சொன்னாருன்னா, ஐயே உங்களுக்கு விஷயமே தெரியாதா, இந்த கூட்டத்துல உங்களோட ஏலம் போட்டது யாரு, இந்த கிளி தாங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். ரூபாக்கு என்ன சொல்றதுன்னே புரியலீங்களாம். இந்த குட்டி சிரிப்பு கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.